மாப்பிள்ளை அவங்ககிட்ட அலாட் ஆயிருங்க, விளையாட்டா போகாதீங்க. அவன் குரங்கு கேடு கட்ட குரங்கு. நம்ம தான் குரங்குன்னு அவன் 1ஆம் நம்பர் குரங்கவன். அவன் பாரு எப்படி எல்லாம் தாவறான் பாரு. நம்ம இந்த மாதிரி தவிர்ப்போமா? மரத்தை தாவத்து கூட யோசிப்போம். இவன் மனசு குரங்கு. இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவன் கடிச்சாங்கன்னா நம்மளுக்கு தூப்புன்னு சுற்றி 36 ஊசி போட்டாகணும். அந்த மானங்கிட்ட குரங்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துன்னு வேணா நம்ம சங்கத்தை கலைச்சிட்டு நம்ம போயிடலாம். இவங்கிட்ட நம்ம சவகாசம் வச்சுட்டுனா பிடிச்சி கடிச்சியே நம்மளை நாசம் பண்ணுறோம். வேணா கூட நம்ம கடிச்சு கூட நம்மளை தின்னுபடுவோம். அந்த மாதிரி இவன் ஒரு கேடு கட்ட குரங்கு கேடு கட்ட குரங்கு. இந்த குரங்கிட்ட நம்ம எஸ்கேப் ஆகிடும். வாங்க மாப்பிள்ள ஏரியாவை காலி பண்ணுவோம், அடுத்த ஏரியாவுக்கு போகும். இவங்கிட்ட இருக்கடா நம்மளுக்கு அடி அப்ப நம்ம மாதிரியே அவன் பிறந்துட்டா, இவளும் என்ன மாதிரி பிறந்துட்டா. நல்ல வேலை அந்த கருவாப்பை என்ன கல்யாணம் பண்ண மாதிரி இவளும் கருவாச்சியா பிறந்திருந்தானா எவனும் கல்யாணம் பண்ணாம போயிருப்பா. நல்ல வேலை இவன் என்ன மாதிரி வெள்ளைய ஆயிட்டா. கடவுளே என்ன மாதிரி ஒரு கருவாப்பையன் மாட்டாம நல்ல ஒரு அழகான பையனா இவளுக்கு மாட்டி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க கடவுளே. அதாருக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் ஃபேமிலியா வந்தேன். என்ன பண்றது, பின்னாடி இருக்கான அந்த கருவாப்பையன் தான் என் கணவன். நல்ல வேலை கொஞ்சம் அம்சமா என்ன மாதிரியே பிறந்துச்சு. இந்த கருவாப்பையன் மாதிரி எதுவுமே பிறக்கவே இல்லை. பாக்குறோம் போல இந்த கருவாப்பையனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஊரே என்னை காரிட்டு போகுது. என்ன பண்றது, நான் செஞ்ச பாவம். வெள்ளையா இருக்கிற எத்தனையோ பசங்க வந்தானுங்க, அத்தனை பசங்களையும் நான் டெமி கூட்டிட்டு இருந்தேன். அவனுங்க எட்ட விட்ட சாபம் தான் இன்னைக்கு இந்த கருவாப்பையன் கூட நான் தாலி கட்டிட்டு வாழ வேண்டிய நிலைமையாயி போச்சு. வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு பூரா இந்த மாதிரிதான் பிகு பண்ணிக்கிட்டு வெள்ளா இறக்குற பசங்களை கலாச்சிக்கிட்டு இப்படி இருக்க போகும்போது அவங்க கூட சாபம் தான் இன்னைக்கு கருவாப்பையனோட சூத்திர நிலைமையாயிடுது. என்ன பண்றது, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. சார் என்ன என் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குனேன். டேய் பெம்மானி, டேய் நீலாம் எதுக்குடா நீ எனக்கு தாலி கட்டின தொட்டு தாலி கட்டின? ஏண்டா நாய, எந்த நேரமும் அங்கேயே இருந்தனா அப்புறம் எதுக்குடா என்ன தாலி கட்டின? உனக்கெல்லாம் புள்ள குட்டி எல்லாம் இருக்குதுன்னு தெரியாதாடா? வீட்டுக்கு வரணும் இது பண்ணணும்னு தெரியவே தெரியாதா? அங்க யாரு கூட அட்ஜஸ்டா பண்ணிட்டு இருக்க? மரியாதை இப்ப வீட்டுக்கு வரவே இல்லையா? நான் அங்க வந்தான்னு வச்சுக்க பிச்சு கூட பிச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரியுண்டா. டேய் நீ சேவை பண்றன்னு எத்தனை பேருக்கு நீ சேவை பண்ணணும்னு எனக்கு தெரியுண்டா. அப்பட்டே நாய சீக்கிரமா தலைமை வாடா. வந்தான்னு வச்சுக்க அவ்வளவுதான், உனக்கு மரியாதை அவ்வளவுதான். 3 நாளாவது வீட்டுல இருந்து மூதிய பயில இன்னும் என்ன நாங்க பிடிங்கிட்டு இருக்க. வாடா சீக்கிரம் வாடா. நம்ம டாக்டர் சார் வாக்கிங் வராரா? சார் குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார். உங்களால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார். நாங்களாம் அறியாமல் ரோட்டில் தவறுதலாம் அடிபட்டு நாங்கள் மிதிப்பட்டு இன்னைக்கு நல்லா சிக்கி சேதாரமாகி எங்களை கூட்டு இன்னைக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை நல்லா வாழ வைக்கிறீங்கல்ல சார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இறைவன் அமைச்சு கொடுப்பா சார். எங்களை இன்னைக்கு சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். எங்களை போல பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நீங்கள் 3 வேளை உணவு கொடுத்து எங்களை சந்தோஷமா வச்சிருக்கீங்க சார். உங்க வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா வரும் சார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு இவ்வளவு அன்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஏமா சீக்கிரமா ஆமா அந்த குரங்கு கிட்ட விட்டுட்டு என்னை போயிட்ட. நிறைய பேன் இருக்குது, குரங்கு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி என்னைய குரங்கு கிட்ட விட்டுட்டு போயிட்டேம்மா. இந்த குரங்கு என்னன்னா இன்னும் பேனை பிச்சு தின்னுதோ இல்லையோ என்னை எல்லாத்தையும் பிச்சு தின்னுடும் பிள்ளைக்குதுமா. சீக்கிரம் வாமா, எனக்கு இந்த குரங்கு கிட்ட பயமா இருக்குதுமா. நம்ம கும்பலா போய் தான் குரங்கு விரட்டி இருக்கோம். இப்போ குரங்கு என்னை விரட்டிச்சுன்னா நான் எங்கம்மா போவேன்? சீக்கிரம் வாமா, பேனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னைய பேனாஞ்சி எடுத்துரும் பிள்ளைக்குதேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா, என்னை காப்பாத்துமா, அந்த குரங்கு கிட்ட இருந்து காப்பாத்துமா. அனுமாரே இந்த குரங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தானு மாறே. வடக்கப்பட்டி ராமசாமி ஓ வாசல்ல தாண்டா உட்கார்ந்துருக்க, வாடா வெளியே. டேய் வாங்கின கடனை எப்படா கொடுப்ப? இல்ல வட்டி எப்படா கொடுப்ப? வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வக்கல்ல உனக்கெல்லாம் இருக்குடா மாடி வீடு, உனக்கெல்லாம் இருக்குடா டைல்ஸ், உனக்கெல்லாம் இருக்குடா ஆரம்பரமான வீடு. 40,000 ரூபாய்க்கு காரை வாங்கிட்டு எதை 40 லட்சம் ரூபா கார் மாதிரி ஊர் போன காரை எடுத்துக்கிட்டு சுத்துற கடங்கார கபோதி நாயே. இன்னைக்கு கார் வச்சுக்கிற பாதி கபோதி நாயே கடங்காரனாதான்டா தெரியுறானு. பைக் வச்சுக்கிறவங்க கூட சொந்த காசுல தெரியுறான்டா. கார் வச்சுக்கிற பாதி பேர் கடங்காரனாதான் தெரியுறான். வடக்கப்பட்டு ராமசாமி வாங்கின கடனை எப்படா கொடுக்க போற? வாசல்லே உன்னை மானப்பங்க வாங்கிடும். மரியாதையே வாங்கின கடனை மரியாதையை கொடுத்துரும். அவன் நம்ம ஏரியாவில் எவனும் புதுசாக கடை வச்சிருக்கான். என்ன வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு தெரியல. எவனாச்சும் ஒருத்தவன் டிஃபன் போடுறானுங்களா? நைட் ஆனால் பரோட்டா சப்பாத்தி, இது சப்பாத்தி கூட போட மாட்டானுங்க. பரோட்டான்னு போட்டு நம்மள சாவடிக்கிறானுங்களே. இதை தின்னா நம்மளுக்கு வியாதி மேலே வியாதி. ஒன்று ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறானுங்க, இல்லை பரோட்டா வைக்கிறானுங்க. வேற ஏதாவது ஒரு நல்ல டிஃபன் போடுறானுங்களா? எவனும் பார்த்தாலும் ஈஸியாக இருக்கிறது, சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை சீக்கிரமாக மேலே அனுப்புறதுலேயே தான் இருக்கிறானுங்க. இதை தின்னு நம்மளுக்கு வியாதி வந்தது தான் மிச்சமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த பரதேசிங்க இவனுங்க ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மள ஈஸியா டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிருவானு உங்களுக்கு.
அன்பே, இந்த சுடுமணல்ல கூட்டு வந்து என்னைய சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து இப்படி கிண்டல் பண்ணிட்டு தெரியலையே நியாயமா? பேசாம நான் என் வீட்டுக்காரனோட வீட்டுல இருந்திருப்பேன். இப்படி மெருனாலவா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம், லவ் பண்ணலான்னு கூட்டுட்டு வந்தேன். இங்க ஆம்பளைங்க 1000 பண்ணுவானுங்க. நம்மளுக்கு எங்க போச்சு? நம்மள பார்த்தானுன்னா கல் எடுத்து அடிப்பானுங்க. இவ்வாறு பக்கத்துல ஒரு பத்தேசி வந்து நம்மள மோந்து பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம ஏரியாவில் நம்ம இருந்திருந்தா எவ்வளோ அழகா இருந்திருக்கும். என் வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருக்கிறான்னு இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே கூப்பிட்டு வந்தா ஊரே நம்மளை பார்க்குது. தேவையா நம்மளுக்கு? நம்ம ஏரியாவில் போய் இருந்திருக்கலாம்ல. கேட்குறியா நான் சொல்ற பேச்ச? யார் ராமு நம்மளையே முடிச்சு பார்க்குறான் பரதேசி நாய். நம்ம ரொமான்ஸ் பண்றதுதான் எனக்கு தெரியுது போடுது. எத்தனையோ மென்னா பேச்சில் எவ்வளவோ தள்ளிட்டு போயிடணும் வந்திருக்கானுங்க. அவனை பார்க்காம பரதேசி நம்மளதான் வீடியோ எடுத்திருக்கான். ஏன்னா அவன்லாம் எடுத்தானு கல் எடுத்து அடிப்பான். அதனாலதான் நம்மள வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. அடே, இந்த அழகசு கிட்டியாடா நீ ஆடாவடி வேலை பண்ற? டேய் அடே கம்பு, உன்னைய நான் கட்டையில வச்சு எரிக்கலனா நான் ஆளினால் அழுகுறாசாவே இல்லடா. டேய் இந்த அழகேசங்கிட்டியாடா நீ வேலையை காமிக்கிற? ஓனர் அடிக்கிறானா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? டேய் ஓனர் கையால கூட அடிக்கிறா. அவன் கையில எடுத்து இந்த கட்டையால் தாண்டா அடிக்கிறான். டேய் யாரு மேல? என் ஓனர் மேல கூட காவலடா. டேய் கட்டை உன் மேல தாண்டா இருக்குது. உனக்கு உன் கோட்டையை நான் எடுக்கலன்னா நான் அழகேசனே இல்லடா. டேய் அடே கட்ட, ஒன்னைய நான் தம்பி என்ன வைக்கல. நீ பாடுறா கட்டையில போடுற மாதிரி நான் உன்னை முதல்ல எங்க தபரா சுடு தண்ணி வைப்பான்டா என் ஓனர். அப்ப முதல்ல உன்னை கொண்டு போய் அடுப்புல வச்சு எரிக்கலனா நான் வந்து ஆளினால் அழகிச்சுனே கிடையாதுடா. டேய் உனக்கு தாண்டா, நீ தாண்டா எனக்கு ஜென்ம எதிரி. டே கம்மு நாட்டி, டே இறங்கு. சேகரன் வந்தாருன்னா உன்னை பிச்சு கூட பிச்சு. நான் சொல்றேன்னு கேளு. எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு நேரம் சரியில்லை, நேரத்தை மாத்துன்னு சொன்னோன்ன நீ கெடிகாரம் நேரத்தைய மாத்துற. டே பேமானி, எவன் சொசிகாரன் சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து இப்ப கெடிகாரத்தினுடைய டைமை மாத்திட்டு இருக்கே. முள்ளு கில்லு உடஞ்சிச்சு, உன் காவை ஒடிச்சு விடாரு சேகரன். மரியாதையா இறங்கு. உனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கு இருக்குது உனக்கு. அதே நான் சொல்றேன் பொண்டாட்டி நீ கேட்கல, மத்த விஷயத்துல கேட்கல, இந்த விஷயத்தையால கேளு. இந்த ஃபேனு கிட்ட விளையாடாத, கை கால கந்தரகோலம் ஆயிடும். நான் சொல்றத கேளு, மத்த விஷயத்துல கேட்காம இருக்கிற. புருஷன் சொல்ற இந்த ஒரு விஷயத்த அது கேளு. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஃபேன்ல கை வைக்காத, கை கந்தல் ஆயிடும் பாத்துக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என் பேச்சு இந்த விஷயத்துல கேளு.